அன்புள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சப்ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்ரிஜிஸ்ட்ரார் அலுவலகம் கிரியேட் பண்ண ஆண்டு 1864. ஆனால் 1908 தான் ஒரு சட்ட வடிவம் கொடுக்கப்பட்டது. 1908 டிசம்பர் 18 தான் ஒப்புதல் அளிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இதன்படி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் இப்போ அமெண்ட்மெண்ட்டோட இப்போ உள்ள 2021 திருத்தத்தின்படி இது ஃபுல்லாக பார்க்கலாம். நமது சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. போடும் வீடியோ அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். 1908 பதிவு சட்டம் கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் திருத்தங்கள் வந்துச்சு. அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருத்தம் 1956 ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1969 ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த 1969 திருத்தம் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, கல்கத்தா பாம்பே மெட்ராஸ், அதாவது பதிவு சட்டம் 1908 இந்திய பதிவு சட்டத்தின்படி பிரிவு 30(2) கல்கத்தா பாம்பே மெட்ராஸ் இந்த 3 மாநிலத்தில் எந்த ஒரு மாவட்ட பதிவாளர் இருந்தாலும் அசைய சொத்தை நீங்கள் பதிவு செய்து நீங்கள் ஆவணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவில் அதிகமாக மக்கள் வசிக்கும் ஒரு பிரபஞ்ச நகரமாக டெல்லி இருப்பதை பதிவு சட்டம் 30(2) டெல்லிக்கு ஒரு மாவட்ட பதிவாளர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக பேசியிருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா டெல்லிக்கு ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு 39 ஆணையப்படி பார்த்திங்கன்னா பிரிவு 30(2) எந்த ஒரு பெருநருக்கும் தேவைப்பட்டால் ஒரு மாவட்ட பதிவாளர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பரிந்துரைக்கிறது பார்த்திங்கன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா 2001 திருத்த சட்டம் கொண்டு வராங்க. அந்த 2001 குறிக்கோள் பார்த்திங்கன்னா, ஆவணம் செய்யும்போது சட்டங்களை ஒருங்கிணைப்பதற்காக தான் 1908 பதிவு சட்டம் இயற்றப்பட்டது. இதன்படி 1998 செப்டம்பர் 14 புதுதில்லியில் மத்திய நிதி அமைச்சர்களால் கூட்டப்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், முதலமைச்சர்கள், நிதியமைச்சர் மாநாடு பின்வரும் முடிவுகள் எடுக்கப்பட்டாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1908 பதிவு சட்டம் 30 துணை பிரிவு 2 ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசைய சொத்துக்களை விற்பனை செய்யும்போது ஒப்பந்த தன்மையை உள்ள பொது அதிகார பதிவை கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இதன் விளைவாக 1908 பதிவு சட்டம், 1882 சொத்துரிமை மாற்று சட்டம், 1899 முத்திரை சட்டத்தை திருத்தங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவணங்களை பதிவு செய்யும்போது நிறைவேற்றவர்களின் புகைப்படம் கைரேகை ஒட்டணும் அப்படின்னு சொல்லி மாநாட்டில் சொல்கிறாங்க. அடுத்தது 4வது பார்த்திங்கன்னா, பதிவு செய்யும் ஆவணங்கள் கடினமாக்குவதற்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கூறிய மாநாட்டில் முன்மொழிகிறாங்க. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். அது என்ன பார்த்திங்கன்னா, 1908 பதிவு சட்ட பிரிவு 17 ஒரு துணை பிரிவு 1A சேர்ப்பதற்கு எந்த ஒரு அசையா சொத்தையும் பரிசீலனை மாற்றுவதற்கு ஒப்பந்தங்களை கொண்டு ஆவணங்களை பதிவு செய்து கட்டாயமாக்குவதற்காகவும், மேற்கூறிய சட்டத்தின் பிரிவு 53A சொத்துரிமை பரிமாற்ற சட்டம், 53A முத்திரை சட்டம் 1899 அட்டவணை 1 ஆகிய நோக்கத்திற்காகவும், 2வது பார்த்தீங்கன்னா 1908 பதிவு சட்டம் 30(2) 67 தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், 3வது பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு பதிவு செய்யும்போது கணினிமாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இது 16A ஒரு சட்டம் ஒரு பிரிவு சேர்க்குறாங்க. 1998 16A சேர்க்குறாங்க. இது எதுக்கு சேர்க்குறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, பதிவு செய்யும் ஆவணங்கள் கணினிமாக்குவதற்காக இந்த சட்டத்தில் இந்த பிரிவில் சொல்கிறாங்க. அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னா, பதிவு செய்வருடைய புகைப்படம் அவருடைய கைரேக கண்டிப்பாக ஒட்டிருக்கணும் அப்படின்னு புதிய பிரிவாக 52A சேர்க்குறாங்க. இதுதான் சப்ரிஜிஸ்ட்ராரோட பேசிக்கான விஷயங்கள். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம எந்தெந்த ஆவணங்களை பதிவு செய்யலாம், எந்தெந்த ஆவணங்களை பதிவு செய்ய வேணாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.